என்றால் நிழல் தரும் ஆலமரம், வெயில் எரித்தாலும் வேறாக நின்ற உறவுதான். அவர் சிரிப்புக்குள் எத்தனை வலிகள் புதைந்திருக்கும். நம் சிரிப்புக்காக அவரின் கனவுகள் கரைந்திருக்கும். வீட்டின் சுவரல்ல, வீட்டின் உயிர்தான், குடும்பம் தாங்கும் காணாத தெய்வம்தான். கண்ணீரை மறைத்து புன்னகையை அணிவார், பிள்ளைகள் உயர வேண்டும் என்று உயிரையே கொடுப்பார். இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து பணமல்ல, புகழுமல்ல, அப்பாதான் வாழ்க்கையின் செல்வம். அவர் தோள் இருந்தால் தோல்வியும் பயமில்லை. அவர் கை பிடித்தால் வாழ்க்கையில் இருள் இல்லை. புதிய சட்டை வாங்காமல் பிள்ளைக்கு வாங்குவார். பசியோடு இருந்தாலும் நமக்கு உணவூட்டுவார். இரவு முழுவதும் உழைத்த கைகளில்தான் நம் நாளைய கனவுகள் அமைதியாக உறங்குகின்றன. ஒரு நாள் அவரின் தலைமுடி நரைக்கும், அப்போதுதான் நாம் வளர்ந்ததை உணர்வோம். இன்று அவருடன் பேசுங்கள், நாளை நேரம் காத்திருக்காது. இன்று அவரை அணைத்துக் கொள்ளுங்கள், நாளை அந்த தோள் கிடைக்காமல் போகலாம். அம்மா கருவி சுமந்தாள், அப்பா வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் சுமந்தாள். அப்பா உயிரோடு இருக்கும் ஆலயம், அவர் வாழும் வரை அவரின் மதிப்பை உணருங்கள். ஒரு முத்தம் கொடுங்கள், ஒரு நன்றி சொல்லுங்கள். ஒரு நான் உங்களை நேசிக்கிறேன் என்று மனதார கூறுங்கள். ஏனெனில் உலகத்தில் எல்லாவற்றையும் மீண்டும் வாங்கலாம், ஆனால் ஒரு அப்பாவை மட்டும் இரண்டாவது முறை பெற முடியாது.